மைக்ரன்ஸுக்கு சாதகமான வகையில் யூகே அரசாங்கம் கொண்டு வந்திருந்த மைக்ரேஷன் ரிஃபார்ம் பிளான் அப்படின்றது ட்ராப் பண்ணப்பட போகிறது என்கிற தகவல் யூகேனுடைய பல ஊடகங்கள்லையும் இப்போ வெளியாகி கொண்டிருக்கு. உத்தியோகபூர்வமாக யூகேனுடைய அரசாங்கம் இந்த பிளானை நிறுத்த போகிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறு தரப்பட்ட தகவல்கள் வெளியிடப்படுகிறது. அதுல மிக முக்கியமாக ஆளும் அரசு தரப்பிலிருந்து மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளில் இருந்தும் இது தீவிரமாக இப்போ சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாதிரியான ILRக்கான காலப்பகுதிகள் 5 ஆண்டுகள்ல இருந்து 10 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இல்லை அப்படின்றத ரிஃபார்ம்ஸ் கட்சி மட்டும் இல்லாம கன்சர்வேட்டிவ் உட்பட பல எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சியும் சொல்ல தொடங்கி இருக்கு. லேபர் அரசாங்கத்தினுடைய 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இது குறித்தான ஒரு சாதகமான முடிவு மைக்ரன்ஸுக்கு வரப்போகிறது. அதுலேயும் குறிப்பாக கேப் ஒர்க்கர்ஸாக யூகேல வந்திருக்கிறவங்களுக்கு சாத்தியமான ஒரு முடிவாக இது வரப்போகிறது அப்படின்ற தகவல்கள் வெளியிடப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் ஒரு பக்கம் பிரித்தானியாவினுடைய லேபர் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. ஒரு புரட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரை காலமும் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டா மிக முக்கியமாக ரொம்ப ரடிக்கலாக இதனை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர் இப்போது மாறியிருக்கிறார். ஷபானா மஹ்மூத் தன்னுடைய கருத்தை மாற்றினாலும் கூட மைக் டேப் இதுல எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லி ஏகமனதாக எதிர்பார்க்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த ரிஃபார்ம்ஸ் அறிவிக்கப்பட்ட காலத்துல இருந்தே இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதுல மிக குறிப்பாக இதுல மைக் டேப்பினுடைய வாதம் அல்லது மைக் டேப்பினுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்றத ஆணித்தரமா சொல்றதாக இருந்தது. பெட்டிஷன்கள் கையளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் இடப்பட்டு அது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல இது சம்பந்தமான கேள்வி பதில்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்போது மைக் டேப் வந்து சொல்லி இருந்த சில விஷயங்கள் தான் இந்த ஒரு தீர்மானத்திற்கு மைக்ரன்ட்ஸ் வருவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டாலும் கூட அது ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ILR வழங்கப்பட்டவங்களுடைய ILR ரிவோக் பண்ணப்பட்டா மட்டும்தான் அது ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க ILRக்கு போறதுக்கு முன்னால அவங்களுடைய சட்டங்களை மாற்றக்கூடிய அதனுடைய இந்த டிமாண்ட்களை மாற்றக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனால ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடங்களாகவோ 10 வருடத்திற்கு மேற்பட்ட காலமாகவோ இந்த ILR நீடிக்கப்பட்டாலும் அது சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி இருந்தார். ஆனா இந்த கருத்துக்கள் சொல்லும் போது எல்லாமே கன்சல்டேஷனுக்கான முடிவுகள் வரல. கன்சல்டேஷன்ல 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் மைக் டேப் ஒரு இடத்துல சொன்னதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதற்கிடையில ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற ஷபானா மஹ்மூத் இந்த சட்டங்கள் யூகேல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் வர வேண்டும் அப்படின்றதுல மிகவும் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் அண்மையில வெளியிடப்பட்டது. இதற்கு மத்தியில டைம்ஸ் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல மைக் டேப் கொடுக்கிறார். மைக் டேப் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் வந்து சிட்டிசன்ஷிப் மற்றும் மைக்ரேஷனுக்கான அமைச்சர். யூகேனுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹ்மூதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஜூனியர் மினிஸ்டராக வேலை செய்யக்கூடிய ஒருவர், முன்னாள் ராணுவ அதிகாரி, அதிகமான செல்வாக்க லேபர் அரசாங்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைய MP, இளைய மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவரை அடையாளப்படுத்தலாம். மைக்ரேஷன் ரிஃபார்ம்ல இது ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கும் வர வேணும் அப்படின்றத தீவிரமாக சொல்லி வந்தவர் இந்த மைக் டேப் அப்படின்றவர். அவர் இப்போது இந்த டைம்ஸ்க்கு கொடுத்திருந்த ஒரு ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, யூகேல இந்த சட்டங்கள் ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது அல்லது வராது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்கார். அதுலயும் குறிப்பா ஹைலைட் பண்ணும்போது கேப் ஒர்க்கர்ஸுக்கு இந்த சட்டங்கள் மாற்றம் பெறாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இந்த காரணங்களுக்கு மத்தியில யுனிசன் தொடர்ச்சியாக இந்த யூனியன் மூலமாக இந்த அரசாங்கத்தையும் இந்த ஹோம் செக்ரட்டரியையும் ஹோம் ஆபீஸையும் தொடர்ந்து கண்காணித்து வந்தது, தொடர்ந்து அவங்களுக்கான அழுத்தத்தை கொடுத்து வந்தது. யூகேல 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு 2020-2021ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் அதிகப்படியானவர்கள் இந்த கேப் ஒர்க்கர் வீசாவில் வந்திருந்தாங்க. இந்த கேப் ஒர்க்கர் வீசாவில் வந்திருந்தவர்கள்ல அநேகமாக அதை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் வைத்திருக்கிறவங்களுக்கும் இந்த யூகேக்கு வாரத்துக்கான ஒரு வாசலாக அது இருந்தது. அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பாத்ல நம்ம போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கு பிறகு நமக்கு ILR கிடைச்சிடும். அதற்கு பிறகு நம்ம படிச்ச நம்ம எக்ஸ்பர்டைஸ் எதுல இருக்கோ அதுல நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வீடுகள், காணிகள், நகைகள், அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வித்து குடும்பத்தோட இந்த நாட்டுக்கு இவங்க மைக்ரேட் ஆகி வந்திருந்தாங்க. இடைப்பட்ட காலத்துல இவங்களுக்கான ILRக்கான காலப்பகுதி 15 ஆண்டுகள் வரையில அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு பில்லை அறிமுகப்படுத்துகிறது. இது மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கோஷமும் அந்த சமயங்கள்ல எழுப்பப்பட்டிருந்தது. இப்படி இருக்கும்போது இந்த கன்சல்டேஷனின் பதில்களின் அடிப்படையிலையும் அதே நேரம் கேப் ஒர்க்கர்ஸினுடைய தியாகம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களை மதிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக
இந்த சட்டத்திட்டங்கள் ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு தகவலை மைக் டாப் வழங்கியிருந்தார். இது ஷபானா மஹமூதிற்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு. என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது என்னுடைய ஒரு ரிஃபார்ம் பில்லை எப்படி என்னுடைய அனுமதி இல்லாம ஊடகங்களுக்கு மைக் டாப் வழங்குவார், அவருடைய கருத்துக்களை எப்படி வெளியிடுவார் அப்படின்ற ஒரு கேள்வியை ஷபானா மஹமூத் கேட்டிருந்தாங்க. இதற்கும் அடுத்த படியாக போய் பிரதமர் கியர் ஸ்டாமரிடம் மைக் டாப்பை உடனடியாக சாக் பண்ணவும், அவரை பதவி நீக்கவும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் அவர் விடுத்திருந்தார். ஆனா கியர் ஸ்டாமர் இதுல என்ன சொன்னார் அப்படின்னா, இது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அவருடைய அதிகாரங்கள், அவர் அதிகாரங்களை அதாவது அமைச்சரவைக்கு உண்டான அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்து அதற்கு மேலாக அவர் செயற்பட்டிருக்கார் அப்படின்றத விசாரணைகள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ அதற்கான விசாரணைகளை ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். லேபர் கட்சியினுடைய எம்பிக்கள், மினிஸ்டர்ஸ் இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, ஆண்டி பர்னாம் பிரதமராக வந்ததுக்கு பிறகு ஆண்டி பர்னாமினுடைய அரசாங்கத்துல ஒரு மிக முக்கியமான பொறுப்பை எடுப்பதற்காக மைக் டாப் இந்த ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஆண்டி பர்னாம் இதனுடைய சட்ட மாற்றங்கள்ல எதிர்க்கக்கூடிய ஒருவராக இருக்கார். லெஃப்ட் சைட்ல ரொம்பவே ஒரு சாயக்கூடிய ஒருவராக இருக்கார். மைக்ரன்ஸுக்கு பாதுகாப்பு வேண்டும், ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டங்கள் மாற்றப்படக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும் போது ஷபானா மஹமூதுக்கு பதிலாக ஹோம் செக்ரட்டரியாக வருவதற்கான ஒரு ஏற்பாடாக மைக் டாப் இதனை செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போது எழுப்பப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய நைஜல் ஃபராஜ் தெளிவாக அதோடு சேர்த்து ஜியா யூசுஃபும் சேர்த்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மாற்றம் வராது. கியர் ஸ்டாமர் சொன்ன அதே விஷயங்களை தான் ஆண்டி பர்னாம் எடுத்துக்கொண்டு போக போறார். ஷபானா மஹமூத் சொல்லி இருக்கிற இந்த ரிஃபார்ம்ஸ் ஆனது லேபர் கட்சி செய்யாது. இந்த சட்டங்கள் ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு மாற்றப்படாது. இதனால யூகேனுடைய அரசாங்கம் 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக பெரிய அளவிலான ஒரு பப்ளிக் ஃபண்டை இழக்க போகிறது, ஹவுசிங் கிரைசிஸ் இன்னும் அதிகரிக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்திருந்தார். ரிஃபார்ம்ஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏற்கனவே ஐஎல்ஆர் கொடுக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும் இந்த ஐஎல்ஆர் நீக்கப்படும் அப்படின்ற ஒரு வாதம் கடந்த காலங்களில் அதிகமாக சொல்லப்பட்டு வந்தது. இதே போல இவர்களுக்கான ஐஎல்ஆர் நீக்கப்படாவிட்டால், இந்த சட்டம் மாற்றப்படாவிட்டால் ஒரு பொது தேர்தல் இடைப்பட்ட காலத்தில் தேவை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. 400க்கும் அதிகமான சீட்களை வைத்திருக்கக்கூடிய லேபர் கட்சி இந்த ஒரு தேர்தலுக்கு வராது. எப்படியும் ஆண்டி பர்னாம் அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா ஆண்டி பர்னாமினுடைய அரசாங்கத்துல ஷபானா மஹமூத் தான் ஹோம் செக்ரட்டரியாக இருப்பார் அப்படின்ற ஒரு கதையும் அண்மையில தீவிரமாக பேசப்பட்டது. இது இப்படி இருக்கும்போது ஷபானா மஹமூதினுடைய கோபத்தை இப்போது மைக் டாப் சந்தித்திருக்கிறார். மைக்ரன்ஸ் மத்தியில இது ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு. என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, ஷபானா மஹமூத் மாறினாலும் கூட மைக் டாப் இதனை விடமாட்டார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சமயத்துல மைக் டாப் மக்களுக்கான நீதி வேண்டும், இது சட்டப்பூர்வமாக கொண்டு வர முடியாது, கியா ஒர்க்கர்ஸுக்கு பிரத்யேகமாக அவர்களுடைய விசாக்கள், அவர்களுடைய ஐஎல்ஆர்கள் 5 ஆண்டுகள்ல கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதானது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வந்திருக்கு. இது நேற்றைய நாள் யூகேல அதிகமாக பேசப்பட்டது. நேற்றைய நாளே இந்த வீடியோ வந்திருக்க வேண்டியது. ஆனா போதிய தகவல்கள் இல்லை அப்படின்றதுனால என்ன பொறுத்தவரையில ஒரு 8 நிமிஷம் வீடியோ நம்ம பண்ணணும் அப்படின்னா அதற்கான போதிய தகவல்கள், இதுல சொல்லப்படுற விஷயங்கள் என்ன, இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து தொகுத்து தந்தா தான் அது பார்க்குற உங்களுக்கும் உபயோகமானதாக இருக்கும். ஒரு விஷயத்தை 8 நிமிஷமோ 9 நிமிஷமோ பேசும்போது அதுல கண்டென்ட் இருந்தா தான், அதுல உள்ளடக்கமான நிறைய விஷயங்கள் இருந்தா தான் அது பொருத்தமான ஒரு வீடியோவாக இருக்கும். இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குது, இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இந்த சேனல்ல வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை, ஒரு மார்க்கை நம்ம வைக்கணும். இந்த சேனல்ல என்னுடைய உழைப்பு, நான் வந்து கண்டென்ட் கொடுக்கிறதோ இல்ல முக்கியமான விஷயங்களை தொகுத்து தாரதோ அதற்கான ஒரு உத்வேகத்தை வழங்கக்கூடியதாக உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது உங்களுடைய லைக்ஸ் வந்து நிச்சயமாக எனக்கு ஊக்குவிக்கும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு, இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ ஷபானா மஹமூத் திடுக்கிற இன்னும் ஒரு தகவலை வெளியிடுறாங்க. அதாவது அசைலம் கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவுக்கு வருவார்கள் அப்படின்னா இவர்களுக்கான சட்டபூர்வமான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இப்போ யூகேல செய்யப்பட்டு வருகிறது. இது முக்கியமான ஒரு மைக்ரேஷன் ரிஃபார்ம் பிளானாக பார்க்கப்படுது. இந்த ஒரு பில் எதிர்வரும் வாரங்கள்ல பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோதமான முறையில படகுகள்ல பிரித்தானியாவுக்கு வர காரணத்தினால மிகப்பெரிய அளவிலான இழப்புகள், உயிரிழப்புகள், விபத்துகள் ஏற்படுகிறது. யார் வருகிறாங்க, யார் போறாங்க அப்படின்றத கண்காணிக்க முடியாத ஒரு நிலைமையில பிரித்தானிய அரசாங்கம் இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய நாட்டில இருந்தே ரகசியமான முறையில இந்த விசாவுக்கு அப்ளை செய்து அந்த விசா மூலமாகவே அகதி அந்தஸ்து கோரி பிரித்தானியாவுக்குள் வரக்கூடிய ஒரு ஏற்பாடு
இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமாக இதற்கான ஒரு கேப் அறிவிக்கப்படும் அப்படின்றதும் மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்கு இத்தனை தான் அப்படின்ற லாட்டரி முறைமை போல இந்த ஒரு விசா வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் பிரித்தானியாவினுடைய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் என்ன அப்படின்ற விஷயங்கள் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு திங்கட்கிழமை இன்னும் அதிகமாக பேசப்படும். பாராளுமன்றத்திலையும் இது பேசப்பட இருக்கு. அப்படியான தகவல்கள் வரும்போது அதில் இருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக வரும். தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.